Stress analysis of rectangular plate with circular hole. ANSYS software open பண்ணதுக்கு அப்புறம் working directory set பண்ணிட்டு file name இந்த boxல provide பண்ணிக்கலாம். இப்போ run option select பண்ணிட்டு software screen maximize பண்ணிக்கலாம். First name use பண்ண போற option preferences. இந்த option select பண்ணதுக்கு அப்புறம் இந்த dialog boxல நம்ம select பண்ண வேண்டிய option structural. இந்த option select பண்ணிட்டு OK provide பண்ணதுக்கு அப்புறம் main menuல இருக்க preprocessor select பண்ணிக்கலாம். இதில இருக்க element type select பண்ணதுக்கு அப்புறம் இதில நம்ம select பண்ண வேண்டிய option add. இந்த option select பண்ணதுக்கு அப்புறம் add button press பண்ணதுக்கு அப்புறம் இப்போ நம்ம select பண்ண வேண்டிய element type solid. element type select பண்ணதுக்கு அப்புறம் இதனுடைய corresponding option இந்த boxல select பண்ணிக்கலாம். இப்போ OK provide பண்ணும்போது இந்த option complete ஆகும். இப்போ இந்த dialog boxல இருக்க options button press பண்ணிட்டு suitable element behavior select பண்ணிக்கலாம். இந்த லிஸ்ட்ல நம்ம select பண்ண வேண்டிய option plain stress with thickness. இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஓகே பட்டன் பிரஸ் பண்ணிட்டு இந்த டயலாக் பாக்ஸை க்ளோஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ண போற ஆப்ஷன் ரியல் கான்ஸ்டன்ட். இந்த ஆப்ஷன் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ப்ரீவியஸா ஓபன் பண்ண ஆப்ஷனை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரியல் கான்ஸ்டன்ட் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு ஆட் பட்டன் பிரஸ் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ ஓகே ப்ரொவைட் பண்ணிட்டு பிளேட் திக்னஸ் வேல்யூவை இந்த பாக்ஸ்ல ப்ரொவைட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 10 mm. வேல்யூ ப்ரொவைட் பண்ணதுக்கு அப்புறம் ஓகே ப்ரொவைட் பண்ணும்போது இந்த டயலாக் பாக்ஸ் க்ளோஸ் ஆகும். இப்போ க்ளோஸ் ப்ரொவைட் பண்ணி இந்த டயலாக் பாக்ஸை க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ண போற ஆப்ஷன் மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ். இந்த ஆப்ஷனை ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் இதுல நம்ம செலக்ட் பண்ண வேண்டிய ஆப்ஷன் மெட்டீரியல் மாடல்ஸ். இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இந்த டயலாக் பாக்ஸ்ல நம்ம செலக்ட் பண்ண வேண்டிய ஆப்ஷன் ஸ்ட்ரக்சரல். இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இதுல இருக்க லீனியர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் எலாஸ்டிக் ஆப்ஷன் செலக்ட் பண்ணும்போது ஹைலைட் ஆகிற இந்த மூணு ஆப்ஷன்ல நம்ம செலக்ட் பண்ண வேண்டிய ஆப்ஷன் ஐசோட்ரோபிக். இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் யங்ஸ் மாடுலஸ் வேல்யூவை இந்த பாக்ஸ்லயும் பாய்சன் ரேஷியோவை இந்த பாக்ஸ்லயும் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். வேல்யூஸ் ப்ரொவைட் பண்ணதுக்கு அப்புறம் ஓகே ப்ரொவைட் பண்ணிட்டு இந்த டயலாக் பாக்ஸை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ மெயின் மெனுல நம்ம ஓபன் பண்ண ஆப்ஷனை க்ளோஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ண போற ஆப்ஷன் மாடலிங். இந்த ஆப்ஷனை ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் இதுல இருக்க கிரியேட் ஆப்ஷன் ஓபன் பண்ணிட்டு இதுல நம்ம செலக்ட் பண்ண வேண்டிய ஆப்ஷன் ஏரியாஸ். இந்த ஆப்ஷன் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம கிரியேட் பண்ண போறது ரெக்டாங்குலர் ஷேப் அப்படிங்கிறதுனால ரெக்டாங்கிள் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இதுல நம்ம செலக்ட் பண்ண வேண்டிய சப் ஆப்ஷன் பை டைமென்ஷன்ஸ். இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம கிரியேட் பண்ண போற ரெக்டாங்குலர் ஆப்ஜெக்ட் உடைய எக்ஸ் அண்ட் ஒய் கோஆர்டினேட் வேல்யூஸை இந்த பாக்ஸஸ்ல ப்ரொவைட் பண்ணிக்கலாம். வேல்யூஸ் ப்ரொவைட் பண்ணதுக்கு அப்புறம் ஓகே ப்ரொவைட் பண்ணும்போது ரெக்டாங்குலர் ஜியோமெட்ரி ஸ்கிரீன்ல அப்பியர் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம கிரியேட் பண்ண போறது சர்க்குலர் ஷேப். சர்க்கிள் ஆப்ஷன் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இதுல நம்ம யூஸ் பண்ண போற ஆப்ஷன் சாலிட் சர்க்கிள். இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம கிரியேட் பண்ண போற சர்க்குலர் ஆப்ஜெக்டோட சென்டர் பாயிண்டையும் ரேடியஸையும் இந்த பாக்ஸஸ்ல ப்ரொவைட் பண்ணிக்கலாம். இப்போ ஓகே பட்டன் பிரஸ் பண்ணும்போது சர்க்குலர் ஷேப் ஸ்கிரீன்ல ஜெனரேட் ஆகும். நம்ம ஓபன் பண்ணிருக்க இந்த ஆப்ஷன்ஸை க்ளோஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ண போற ஆப்ஷன் ஆப்ரேட். இந்த ஆப்ஷன் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் இதுல நம்ம யூஸ் பண்ண போற ஆப்ஷன் பூலியன்ஸ். இந்த ஆப்ஷன் ஓபன் பண்ணிட்டு இதுல இருக்க சப்ட்ராக்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இதுல நம்ம சூஸ் பண்ண வேண்டிய ஆப்ஷன் ஏரியாஸ். இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம கிரியேட் பண்ணிருக்க ரெக்டாங்குலர் ஷேப்ல இருந்து சர்க்குலர் ஷேப்பை சப்ட்ராக்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறதுனால இப்போ நம்ம ப்ரொவைட் பண்ண வேண்டிய மினிமம் கவுண்ட் 1. ஓகே பட்டன் பிரஸ் பண்ணதுக்கு அப்புறம் மேக்ஸிமம் கவுண்ட் 2 ப்ரொவைட் பண்ணதுக்கு அப்புறம் அகைன் ஓகே பட்டன் பிரஸ் பண்ணும்போது சர்க்குலர் ஜியோமெட்ரி ரெக்டாங்குலர் ஜியோமெட்ரியில இருந்து சப்ட்ராக்ட் ஆகும். இப்போ இந்த ஆப்ஷன்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ண போற ஆப்ஷன் மெஷிங். இந்த ஆப்ஷனை ஓபன் பண்ணிக்கலாம். இதுல நம்ம செலக்ட் பண்ண வேண்டிய ஆப்ஷன் மெஷ் டூல்ஸ். இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த டயலாக் பாக்ஸ்ல இருக்க ஸ்மார்ட் மெஷ் இந்த ஆப்ஷனை ஆக்டிவேட் பண்ணிட்டு சூட்டபிளான மெஷ் சைஸை இந்த ஸ்லைடர்ல டிசைட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டயலாக் பாக்ஸ்ல இருக்க மெஷ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு ஸ்கிரீன்ல இருக்க ஜியோமெட்ரியை செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே பட்டன் பிரஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்கிரீன்ல இருக்க ஆப்ஜெக்ட் மெஷ் ஆகும். ப்ரீ ப்ராசஸரை க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் சொல்யூஷன் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். இதுல நம்ம செலக்ட் பண்ண வேண்டிய ஆப்ஷன் டிஃபைன் லோட்ஸ். இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இதுல இருக்க அப்ளை ஆப்ஷன் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இதுல நம்ம செலக்ட் பண்ண வேண்டிய சப் ஆப்ஷன் ஸ்ட்ரக்சரல். இதுல இருக்க டிஸ்பிளேஸ்மெண்ட் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த லிஸ்ட்ல நம்ம செலக்ட் பண்ண வேண்டிய ஆப்ஷன் ஆன் நோட்ஸ். இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இதுல இருக்க பாக்ஸ் செலக்ஷன் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்கிரீன்ல இருக்க ஜியோமெட்ரியோட எட்ஜை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஜியோமெட்ரியோட நோட்ஸ் செலக்ட் ஆகும்.
ஓகே ப்ரொவைட் பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரீனில் அப்பியர் ஆகிற இந்த டயலாக் பாக்ஸில் ஆல் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஓகே ப்ரொவைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம செலக்ட் பண்ண வேண்டிய ஆப்ஷன் ப்ரெஷர். இந்த ஆப்ஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதில் நம்ம செலக்ட் பண்ண வேண்டிய ஆப்ஷன் ஆன் நோட்ஸ். பாக்ஸ் செலக்ஷன் டைப் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரீனில் இருக்க ஆப்ஜெக்ட்ஸ் உடைய ரைட் சைட் நோட்ஸை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஓகே ப்ரொவைட் பண்ணிட்டு இந்த டயலாக் பாக்ஸில் ப்ரெஷர் வேல்யூவை ப்ரொவைட் பண்ணிக்கலாம். வேல்யூ ப்ரொவைட் பண்ணதுக்கப்புறம் ஓகே ப்ரொவைட் பண்ணும்போது இந்த ஆப்ஷன் கம்ப்ளீட் ஆகும். மெயின் மெனுவில் நம்ம ஓப்பன் பண்ணிருக்க ஆப்ஷன்ஸை க்ளோஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம செலக்ட் பண்ண வேண்டிய ஆப்ஷன் சால்வ். இந்த ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிட்டு இதில் இருக்க கரண்ட் லோட் ஸ்டெப் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஓகே ப்ரொவைட் பண்ணும்போது சொல்யூஷன் ஸ்டேட்டஸ் ஸ்க்ரீனில் அப்பியர் ஆகும். இப்போ க்ளோஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த டயலாக் பாக்ஸை க்ளோஸ் பண்ணிக்கலாம். மெயின் மெனுவில் இருக்க சொல்யூஷன்ஸ் மெனுவை க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ண போகிற ஆப்ஷன் ஜென்ரல் போஸ்ட் ப்ராசஸர். இந்த ஆப்ஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதில் நம்ம சூஸ் பண்ண வேண்டிய ஆப்ஷன் பிளாட் ரிசல்ட்ஸ். இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் நம்ம செலக்ட் பண்ண வேண்டிய சப் ஆப்ஷன் கான்டூர் பிளாட். இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் இருக்க நோடல் சொல்யூஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த டயலாக் பாக்ஸில் நம்ம செலக்ட் பண்ண வேண்டிய ஆப்ஷன் ஸ்ட்ரெஸ். இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்லைடரை ஸ்லைட் பண்ணிட்டு இந்த லிஸ்ட்டில் நம்ம செலக்ட் பண்ண வேண்டிய ஆப்ஷன் ஒன் மிஸ்ஸஸ் ஸ்ட்ரெஸ். இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஓகே ப்ரொவைட் பண்ணும்போது ஸ்க்ரீனில் இருக்க ஜாமெட்ரியில் ஒன் மிஸ்ஸஸ் ஸ்ட்ரெஸ் அப்ளை ஆகும். இப்போ மெனு பாரில் இருக்க பிளாட் கண்ட்ரோல் செலக்ட் பண்ணிட்டு இதில் நம்ம செலக்ட் பண்ண வேண்டிய ஆப்ஷன் அனிமேட். இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் ஹைலைட் ஆகிற சப் ஆப்ஷன்ஸில் இப்போ நம்ம செலக்ட் பண்ண வேண்டிய ஆப்ஷன் டிஃபார்ம்டு ஷேப். இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு டிஃபார்ம் ப்ளஸ் அன்டிஃபார்ம் இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரீனில் இருக்க ஜாமெட்ரியோடைய டிஃபார்மேஷன் அன்டிஃபார்மேஷன் அனிமேஷன் ஸ்க்ரீனில் அப்பியர் ஆகும். இப்போ க்ளோஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு அகைன் மெனு பாரில் இருக்க பிளாட் கண்ட்ரோல் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் நம்ம செலக்ட் பண்ண வேண்டிய ஆப்ஷன் அனிமேட். இந்த லிஸ்ட்டில் நம்ம செலக்ட் பண்ண வேண்டிய ஆப்ஷன் டிஃபார்ம்டு ரிசல்ட்ஸ். இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த லிஸ்ட்டில் இருக்க ஸ்ட்ரெஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இந்த லிஸ்ட்டில் நம்ம செலக்ட் பண்ண வேண்டிய ஆப்ஷன் ஒன் மிஸ்ஸஸ். இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஓகே ப்ரொவைட் பண்ணும்போது இதனுடைய கரஸ்பாண்டிங் அனிமேஷன் ஸ்க்ரீனில் அப்பியர் ஆகும். க்ளோஸ் ப்ரொவைட் பண்ணதுக்கப்புறம் மெனு பாரில் இருக்க பிளாட் மெனு செலக்ட் பண்ணிட்டு இதில் இருக்க எலிமெண்ட் செலக்ட் பண்ணும்போது ஸ்க்ரீனில் இருக்க ஜாமெட்ரி அனிமேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்த அப்பியரன்ஸ்க்கு ரெக்கவர் ஆகும். இப்போ மெயின் மெனுவில் நம்ம ஓப்பன் பண்ண ஆப்ஷனை க்ளோஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ண போகிற ஆப்ஷன் பாத் ஆப்ரேஷன். இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் நம்ம செலக்ட் பண்ண வேண்டிய ஆப்ஷன் டிஃபைன் பாத். இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இதில் இருக்க பை நோட் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் சூட்டபிளான நோட்ஸை ஒன் ஆஃப்டர் அனதரா செலக்ட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகிற பாத்தில் நோட்ஸ் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஓகே ப்ரொவைட் பண்ணதுக்கப்புறம் பாத் நேமை இந்த பாக்ஸில் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாத் 1. நேம் ப்ரொவைட் பண்ணதுக்கப்புறம் ஓகே ப்ரொவைட் பண்ணும்போது பாத் கமாண்ட் டயலாக் பாக்ஸ் ஸ்க்ரீனில் அப்பியர் ஆகும். இப்போ இந்த டயலாக் பாக்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம ஓப்பன் பண்ணியிருக்க இந்த ஆப்ஷனை க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம செலக்ட் பண்ண வேண்டிய ஆப்ஷன் மேப் ஆன் டு பாத். இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் இருக்க ஸ்ட்ரெஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இந்த லிஸ்ட்டில் ஒன் மிஸ்ஸஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஓகே ப்ரொவைட் பண்ணும்போது இந்த டயலாக் பாக்ஸ் க்ளோஸ் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம செலக்ட் பண்ண வேண்டிய ஆப்ஷன் பிளாட் பாத் ஐட்டம். இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் நம்ம செலக்ட் பண்ண வேண்டிய சப் ஆப்ஷன் ஆன் கிராஃப். இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இந்த லிஸ்ட்டில் இருக்க லாஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஓகே ப்ரொவைட் பண்ணும்போது நம்ம சூஸ் பண்ண பாத்துடைய ஸ்ட்ரெஸ் வேரியேஷன் கிராஃப் ஸ்க்ரீனில் அப்பியர் ஆகும். இப்போ மெனு பாரில் இருக்க பிளாட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இதில் இருக்க எலிமெண்ட் செலக்ட் பண்ணும்போது நம்ம கிரியேட் பண்ண ஜாமெட்ரிஸ் ஸ்க்ரீனில் ரெக்கவர் ஆகும். இப்போ பாத் ஆப்ரேஷனில் இருக்க டிஃபைன் பாத் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் இருக்க பை நோட் செலக்ட் பண்ணிட்டு செகண்ட் டைரக்ஷனில் நோட் பாயிண்ட்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். பாயிண்ட் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஓகே ப்ரொவைட் பண்ணிட்டு நியூ பாத் நேமை இந்த பாக்ஸில் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். நேம் ப்ரொவைட் பண்ணதுக்கப்புறம் ஓகே பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது பாத் கமாண்ட் டயலாக் பாக்ஸ் ஸ்க்ரீனில் ஓப்பன் ஆகும். இப்போ இந்த டயலாக் பாக்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு மெயின் மெனுவில் நம்ம ஓப்பன் பண்ணியிருக்க ஆப்ஷனை க்ளோஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம செலக்ட் பண்ண வேண்டிய ஆப்ஷன் மேப் ஆன் பாத். இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஓகே ப்ரொவைட் பண்ணிட்டு பிளாட் பாத் ஐட்டம் இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இதில் இருக்க ஆன் கிராஃப் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஓகே ப்ரொவைட் பண்ணிட்டு நம்ம டிஃபைன் பண்ண பாத்துக்கு ஸ்ட்ரெஸ் வேரியேஷன் கிராஃப் ஸ்க்ரீனில் அப்பியர் ஆகும்.
இப்போ மெனு பார்ல இருக்க பிளாட் மெனுவை செலக்ட் பண்ணிட்டு எலிமெண்ட் செலக்ட் பண்ணும்போது ஜாமெட்ரியோட இனிஷியல் வியூ ரெக்கவர் ஆகும். மெயின் மெனுவில் நம்ம செலக்ட் பண்ண வேண்டிய ஆப்ஷன் டிஃபைன் பாத். இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பை நோட் செலக்ட் பண்ணிட்டு தேர்ட் செட் ஆஃப் நோட்ஸை ஒன் ஆஃப்டர் அனதரா செலக்ட் பண்ணிக்கலாம். நோட் பாயிண்ட் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஓகே ப்ரொவைட் பண்ணும்போது பை நோட்ஸ் டயலாக் பாக்ஸ் ஸ்க்ரீனில் ஓப்பன் ஆகும். இப்போ பாத் நேமை நியூ நேமாக ப்ரொவைட் பண்ணிக்கலாம். நேம் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் ஓகே ப்ரொவைட் பண்ணும்போது பாத் கமாண்ட் டயலாக் பாக்ஸ் ஸ்க்ரீனில் ஓப்பன் ஆகும். இப்போ இந்த டயலாக் பாக்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம ஓப்பன் பண்ண டிஃபைன் பாத் ஆப்ஷனை க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் மேப் ஆன் டு பாத் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஓகே ப்ரொவைட் பண்ணிட்டு பிளாட் பாத் ஐட்டம்ஸ் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் இருக்க ஆன் கிராஃப் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஓகே ப்ரொவைட் பண்ணும்போது நம்ம ஸ்பெசிஃபை பண்ண தேர்ட் பாத்துடைய ஸ்ட்ரெஸ் வேரியேஷன் கிராஃப் ஸ்க்ரீனில் ஹைலைட் ஆகும். இப்போ மெனு பார்ல இருக்க பிளாட் கண்ட்ரோல் செலக்ட் பண்ணிட்டு இதில் இருக்க ஸ்டைல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த லிஸ்ட்டில் நம்ம செலக்ட் பண்ண வேண்டிய ஆப்ஷன் கிராஃப்ஸ். இதில் இருக்க மாடிஃபை ஆக்சஸ் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரீனில் இருக்க கிராஃப் உடைய எக்ஸ் ஆக்சஸ் லேபிளையும் ஒய் ஆக்சஸ் லேபிளையும் இந்த பாக்ஸஸில் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். லேபிள் ப்ரொவைட் பண்ணதுக்கப்புறம் ஓகே ப்ரொவைட் பண்ணிட்டு பிளாட் பாத் ஐட்டமில் இருக்க ஆன் கிராஃப் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஓகே ப்ரொவைட் பண்ணும்போது நம்ம ப்ரொவைட் பண்ண லேபிள் ஸ்க்ரீனில் அப்பியர் ஆகும். இதுதான் சர்க்குலர் ஹோல் இருக்க ரெக்டாங்குலர் பிளேட்டை ஸ்ட்ரெஸ் அனலைஸ் பண்ணுறதுக்கான ப்ராசஸ்.